தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்எல்எஃப் நிறுவனத்தின் மூலமாக இங்கே ஒரு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே கூடியிருந்தோம். பார்த்திங்கன்னா சிறப்பாக மாடு வந்து அவுத்து விடும்போது அது என்னுடைய வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். எந்த மாதிரி வீரர்கள் அப்படியே உற்சாகமாக பண்ணுறாங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சுற்றுப்பட்டில் இருக்கிற கிராம மக்கள் வந்து ஒன் பேட்சாக வராங்க. ஒரு டீமு, ஏ டீமு, பி டீமு, சி டீமு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பேரை கொடுத்துட்டு பதிவு கவர்மெண்ட்டில் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வராங்க. ட்ரெஸ் கோடோடு வராங்க. எல்லாமே சின்ன யூத்துங்க தான் அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. தமிழர்களுடைய வீர பண்பாடு மதுரை தான். அந்த மதுரையினுடைய வீரர்களும் அவ்வளோ சிறப்பாக விளாட்னாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே நல்ல உற்சாகமாக இருந்துச்சு. இது எல்லாமே கடவுள் அற்புதம்தான். மன்னர் காலத்தில் பின்பற்றப்பட்ட முறைகளை வந்து அந்த மதுரையை நான் சுற்றி பார்க்கும்போது மன்னர்கள் எந்த அளவுக்கு ஆட்சி அது செஞ்சுருக்காங்க அப்படின்றது அற்புதமாக தெரிய வந்தது. இது இன்னும் தமிழக அரசு இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடத்தணுன்றது அனைவரும் கோரிக்கையும் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டம் வந்து நார்மலாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது நாங்கள் போகும்போது நார்மல் டைம்ன்றதால உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுவே பொங்கல் ஃபெஸ்டிவல் பெரிய விசேஷ நாள்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சீரிக்கின்னு போகுது பாருங்கள். அப்படியே நெருப்பு மாதிரி போகுது. அப்படியே அந்த நெருப்பு வந்து இது ஒரு 300 கிலோ 200 கிலோ மதிப்புள்ள மாடை நம்மளால் ஒரு 50 கிலோ கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அசால்ட்டாக அதனுடைய திமிரை அடக்கிற மாதிரி அது அவங்க ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. யாருமே அந்த உயிருக்கு பயப்படணும் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இந்த காலை ஏன் அவுக்குறோன்னா எங்களுக்கு எந்த காசுலாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்திருந்தோம். கள்ளழகர் கோவில். இது பார்த்திங்கன்னா ஆற்றுல இறங்குவதுக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ அற்புதமான கோவில் இந்த கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான